ஷாமன் க்ரீ வணக்கங்க. ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி குஜராத்தில் இருக்குதுங்க. இது வல்லபாய் பட்டேல் இது செலவு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு ஃபவுண்டனு அங்கே நின்று ஸ்டில் எடுத்துக்கிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு உள்ளே போகணும். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா ஆகுது. உள்ளே போய் பார்த்துட்டு அவர் செலவரி மேலே லிஃப்ட்டில் போயிட்டு பார்த்துட்டு வரத்துக்கு ஆன்லைன்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே போய் நின்று பார்த்தா என்ன பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. என்ன ஹைட்டு, மடிப்பு கலையாமல் வேஷ்டி, அவர் துண்டு, அந்த கோட்டு எல்லாம் வச்சுருக்கு. கீழே வந்து மியூசியம் வச்சுருக்காங்க. அவரோட வாழ்க்கை வரலாறெல்லாம் அதில் டிஸ்பிளே பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சும்மா பளபளன்னு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. அவர் அரசியலில் இருந்தது, அவர் வாழ்க்கை வரலாறு, அவர் எங்கே பிறந்தார் வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் இருக்குது. நாங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு அவர் நெஞ்ச இடத்துக்கு போயிட்டோம். எல்லாம் ஆங்கிள் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஆங்கிளாக தான் இருக்குது. அது வந்து அவ்வளோ ஹைட்டுக்கும் வந்து நல்லா தாங்குகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃப்ரிங்கு ஆங்கிள் மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி காற்றுக்கும் எல்லாம் பூமி அதிர் வந்தாலும் வளைஞ்சி கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஃப்ரிங்கு ஆங்கிள் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. மேலேருந்து பார்க்குற வியூஸ் பாருங்கள், என்ன பிரமாதமாக இருக்குதுப்பா. தண்ணி போகுது பாருங்கள் கீழே, எவ்வளோ ஹைட்டு பார்த்து வேந்துட்டேங்க. உலகத்தில் இது மாதிரிலாம் நம்மளால் பார்க்க முடியுமா வந்து அப்படின்னு ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரிட்டன் கீழே லிஃப்ட்டில் வந்த பின்னாடி பக்கம் இந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து எல்லாம் நின்று பார்த்தோம். எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. எல்லா மக்களும் வந்து சுற்றி பார்க்குறாங்க. இதில் நைட்டு வந்து லைட் ஷோ இருக்காங்க. ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். ஒரு பெருவரலில் கூட நான் வரலைங்க. 6 அடி 7 அடிக்கு மேலே தான் ஒரு பெருவரலே இருக்குது. கீழே அதெல்லாம் எல்லாமே டெமோ, இந்தியாவில் என்னென்ன தலைவர்கள் எங்கெங்கே பிறந்தாங்க, என்னென்ன இதுன்னு சொல்லி அதில் காட்டியிருந்தாங்க. பேப்பர் நியூஸும் அதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அவர் அரசியலில் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அதில் காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இதாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படிலாம் ஆங்கிளில் கொண்டு போய் அந்த சிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டில் வச்சுருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த இடத்துல நான் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மேலே போய் பார்க்குற முடியாதவங்களுக்கோசரம் லிஃப்ட்டும் வச்சுருந்தாங்க. அந்த லிஃப்ட்லேயும் நாங்கள் ஏறி போய் பார்த்தோம். கீழே பாருங்கள் டேமு தெரியுதாங்க. தண்ணி போயிட்டுருக்குது. இது வந்து ராஜஸ்தான் வரையும் போகுதான் இங்கேருந்து. ரொம்ப வியப்பாக இருந்துச்சுங்க பாருங்கள். எவ்வளோ அப்படி ஒரு ஆளே எப்படி இருக்குது, பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துங்க பார்க்கறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ.